நேத்திக்கு அமாவாசையா இருந்தது. அமாவாசை சாப்பாடு சமைக்கும் போது எடுத்த வீடியோ தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. அமாவாசை அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடாதது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அமாவாசை பூஜைக்காக நம்ம வந்து சமைக்கிறோம்னா, வீட்ல இருக்கிற பெண்கள் வெறும் வயித்திலே வந்து எதுவுமே சாப்பிடாம நம்ம வந்து சமைக்க கூடாது. காலையில எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு ஏதாவது லேசா நம்ம வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சமைக்கவே ஆரம்பிக்கணும். 2வது கோலம் போடக்கூடாது. ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு நாம கோலம் போடக்கூடாது. இன்னொரு விஷயம் சொல்றேன். எனக்கு தோன்றது சொல்றேன். கரெக்ட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னா அமாவாசை நாளைக்கு மட்டும் நம்ம பித்திரங்களை நினைச்சு அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடுலாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் காக்காக்கு பசுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம். இந்த விஷயத்த நம்ம டெய்லியுமே செஞ்சோம்னா நம்ம எல்லார் வீட்லயும் காலையில கண்டிப்பா நம்ம சமைப்போம். நம்ம எது சமைச்சாலும் அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து காக்காக்கு இல்ல பசுக்கெல்லாம் நம்ம பித்திரங்களை நினைச்சு நம்ம கொடுத்தோம்னா என்னைக்குமே அவங்களோட அனுகிரகம் நம்ம கூட இருக்கும். பித்திர தோஷம்னு சொல்லி எதுவுமே சேராது. இது வந்து டெய்லியுமே நான் செய்யறது தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் காலையில சமைச்சேன்னா கொஞ்சமா எடுத்து காக்காக்கு இல்ல பசுக்கு நான் கண்டிப்பா கொடுப்பேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பை பை.